பரவாயில்லக்கா, ஏதோ இருக்கு. பரவாயில்ல சின்ன பொண்ணு, வந்த முத நாளே எல்லா வேலையும் கத்துக்கிட்டா. இது என்ன பெரிய மலையா? இதுல என்ன இருக்கு கத்துக்கிறதுல? ரொம்ப ஈஸியா இருக்குக்கா. இன்னைக்கு எல்லா மண்ணையும் நான் குமிச்சு போட்டு தான் வீட்டுக்கு போவேன் பாத்துக்கோங்க. சொல்றதெல்லாம் சரி, பண்ணா நல்லதுதான். பாருங்க பாருங்க, நீங்களே பாருங்க. சின்ன பொண்ணு எப்படி வேலை பார்க்கான்னு பாருங்க. கதை அடிச்சது போதுமா, வேலையாகட்டும். வேலைய பண்ணி முடிங்க டக்கு புக்குன்னு. மனுஷனை பாரு, மனுஷனை மோரை எப்பயும் உருன்னு வச்சுட்டு மூஞ்சு மோரையும் பாரு, மூஞ்சு மோரையும். சை, சும்மா எங்களையே சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணே. கதை அடிச்சாலும் வேலை நடக்கல, அப்புறம் என்னமா அமைதியா போங்க. வந்துட்டாங்க உடனே. அம்மா, இன்னைக்கு தானே முத நாள் வேலைக்கு வந்திருக்க, அதுக்குள்ள எதிர்த்து பேசுறியம்மா? என்னம்மா நீனு? ஆமா, வேலை தானே பண்ணிட்டு இருக்கோம். சும்மா நொய்யின்னு இருந்தா ஒரு வேலையும் பண்ணாம போட்டு போயிருவோம் பாத்துக்கோங்க. எம்மா தாய்களா, எதுவும் சொல்லலம்மா, வேலைய பாருங்க. வேலைலாம் பார்த்து பார்த்து ஒரே டயர்ட் ஆயிட்டுக்கா. சாப்பிட போவோமா? சும்மா ஒரு ஆர்வத்துல எல்லாம் சொல்றதுடா. மனுஷனுக்கு பசி எடுக்காதா? எவ்வளவு வேலை பார்த்திருக்க நீங்க வேற. சும்மா இருங்க. ஒரு சட்டி மண்ணு அள்ளினாலும் சாப்பிடணுமா என்ன? அப்படி இல்லம்மா, நம்ம வந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆவல. அதுக்குள்ள சாப்பிட போனா என்ன சொல்லுவாருன்னு சாரு. அவர் சும்மாவே இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருப்பாரு. இதுல நீ போய் சாப்பிட்டனா அதுக்கப்புறம் நாளையில இருந்து வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லிடுவார்ல சின்ன பொண்ணு. வேலையாகட்டும். மனுஷன் வேற சும்மா அங்கிட்டு இங்கிட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தொலைய வேண்டியதானே. அத இவருக்குன்னு ஒரு சேர் போட்டு வச்சு தொலைஞ்சிருக்குல்ல, அப்புறம் என்னவா உயிரை வாங்கி தொலையறாரு. சை, போங்க. சாப்பிடுறதுல என்ன குத்தம்? பசிச்சா சாப்பிடதான் செய்வாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வேலையை நிறுத்தினா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு கோவம் வந்துடும். கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு. பசிச்சா சாப்பிடணும். என்னமா அந்த அங்க கட்டல் போட்டு வச்சிருக்காங்க பாரு, நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கும், நல்ல காத்தும் வரும்மா. அதுல உட்கார்ந்து நல்ல கஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறமா வந்து வேலையை பார்ப்போம். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அப்படி போடுங்க. சரியா சொன்னீங்க. வாங்க போய் சாப்பிடுவோம். நான் நிறைய சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஊறுகாயை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். வா சின்ன பொண்ணு போவோம். மீனாக்கா, நீங்க வரீங்களா? சை, காலையில இதுகளோட எரிச்சலா இருக்கு. இந்த திண்ணி மூட்டைகளை கூப்பிட்டு வந்துட்டு இதுகளால நம்ம பேர் தான் கெட்டு போவோம். நம்மள இன்னும் கூட சேர்ந்து துரத்தி அனுப்புவாரு. ஐயோ, எரிச்சலா வருது. எம்மா தாய்களா, நீங்க போய் தின்னணும்னா தின்னுட்டு வாங்க. ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதீங்க அம்மா. அப்படியே மாமியார் காரி அவ்வளவுதான். ஏன் மீனாக்கா, நீங்களும் வாங்க. சும்மா கதை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். நம்ம போறதுன்னு தெரியவா போகுது? இவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க வேற ஏங்க பயந்துகிட்டு? வேலை நடக்கட்டும். அப்ப போன மணிக்கேதான் இப்பயும் கணக்கு. ஒரு வேலை நடந்த மாதிரி தெரியல. என்னத்தான் பண்ணுவீங்களோ, சொன்னா மட்டும் கோபம் வந்துருதுமா. நீங்க அமைக்க போங்க, எங்களுக்கு தெரியும். சும்மா போய் மேனகா, சீக்கிரம் வாங்க, போயிட்டு வருவோம். இதுக்கெல்லாம் பயந்து சரிப்பட்டு வருமாக்கா? நான் வரல தாய்களா, என்ன விடுங்க. சின்ன பொண்ணு, இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. வா, நாம போயிட்டு வருவோம். அந்த வாளி எழுட்டி. பாய் பாய். 2 விளங்காததுக, அறிவுன்றதே இருக்காதுன்னு நினைக்கேன். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காளுங்க. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்கும். வேலையாகட்டும். ஐயா, இந்த மனுஷன் வேற வந்துட்டாரே. இப்ப அவளுக்கு 2 பேரும் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ. ஏக்கா, மேரியக்கா, இங்க 2 பிள்ளைங்க வேலை பார்த்துட்டு இருந்துச்சுங்களே, எங்க அவங்கள? ஒரு வேலை உருப்படியா பார்க்க மாட்டாளுங்கள போலமா. என்ன சொல்றது தெரியல. அதுவா சார், அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வந்துட்டு பெத்துக்கோங்க. அதான் தபதபான்னு ஓடி போயிட்டாளுங்க. எங்கன்னு தெரியல. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஆளு காணோம். இப்ப வந்துருவா. போய் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க போங்க, நான் வந்தது வேலையை பார்க்க சொல்றேன். என்ன என்னத்த போங்க. நீ முத போய் தொலை, உயிரை வாங்கி தொலைவான். சரி, போயிட்டு வாங்க.
இந்த விளங்காதவளுகளை வச்சுட்டு இவர்கிட்ட எல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. சீ, எரிச்சலா வருது. இவளுக்கு கூப்பிட்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு வந்துட்டு நல்ல வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். இவளுகளோட உயிர் தான் போய் தொலையுது. வேலையை பார்த்து பார்த்து உடம்புல தெம்பே இல்லக்கு. சூடா ஒரு இஞ்சி டீயை குடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்க. வாங்க போய் குடிச்சிட்டு வருவோம். என்ன அவளுக்கு போயிட்டாளுங்க. அடுத்து இந்த 3 கிழவைகளும் வந்திருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. உனத்துக்கும் வாய பரவாய ஒரு பக்கமா போகுது. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா. முதுகு வலிக்கு அது வலிக்கு இது வலிக்குன்னு சொல்லி சொல்லி படுத்து கிடப்பா. இங்க வந்து எப்படி மண் அள்ளி போடுறத பத்தியா? நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளுக்கு செய்யறதுக்கு தான் நோவும். மிச்ச வேலைலாம் பாக்குறதுக்கு ஒன்னும் நோவாது. நோவுண்டு கிடைக்கீங்க. பொங்கி எல்லாத்தையும் நான் தானே போடுறேன். நல்லா சாப்பிடதானே செய்வீங்க. அப்புறம் என்னவா இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வேலையும் செய்யாத மாதிரி அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரியறது போல. என்ன வாய பாருங்க வாய. நல்லா பேசுமா. உன் வாய்க்கு வந்தபடி நல்லா பேசு. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படிதான் என்ன அசிங்கப்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸும் மூஞ்சு மோரைகளையும் பாரு. எல்லாம் ஒரே இடத்துல வந்து என்ன டென்ஷன் பண்ணி தொலைதுக. அட இக்க விடுங்க, வாங்க நம்ம போவோம். இது 2 போனதுகளை காணோம். என்ன நடக்குன்னு நாளைக்கு பாப்போம். இப்ப நான் போய் என் வேலையை பார்க்கணும். போயிட்டு வரேன்.